இதோட 4 செடிங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது 5வது செடி. ரோஸ்மேரி மட்டும் எனக்கு எப்போவுமே இருக்காது. ஒன்று வாங்கின உடனே ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் நடவு பண்ணும்போது காஞ்ச மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். குச்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை நான் நம்பிக்கையாக வாங்கியிருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் நிச்சயமாக வந்து வளரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அதுக்கேற்ற மாதிரி மண்ணும் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் உரம்லாம் போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறேன், எப்படி நான் அதை பாதுகாக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் இது என் கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நான் பாட்டில் வந்து வைக்க போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வச்ச 4 செடியுமே வந்து 1 வீக் கழித்து தான் நான் அடுத்து நடவு பண்ணேன். பட் இப்போ வந்து ஏன் உடனே வைக்கிறேன்னா, அது எனக்கு சக்ஸஸே ஆகலை. நிறைய பேர் என்ன சொன்ன தோட்டக்கலையில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே என்கிட்ட சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உடனே நடவு பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா அந்த செடி சீக்கிரமாக அடாப்ட் ஆகாது உங்கள் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ அதில் சக்ஸஸே ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து இந்த செடியை நான் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 1 ஹவர்லேயே நான் வந்து நடவு பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை தான். இந்த உரம் வந்து நான் கிட்ட ஒரு 4-5 மாதமாக நான் வந்து சும்மாவே போட்டு வச்சுருந்தேன். உரம் போட்டு சும்மா போட்டு வச்சுருந்தேன். மழை நல்லா ஊறி போய் சூப்பராக இருந்தது அந்த மண். ஸோ இப்போ இதை நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது நல்லா வளரணும்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சின்னதாக ஒரு பயம் இருக்குது. ஏன்னா 4 செடியை நான் வந்து வீணாக்கிட்டேன். ரொம்ப ஆசையாக வாங்குவேன். ஆனால் அந்த 4 செடி வீணாக போனதை என்னால் இன்ன வரைக்கும் கூட டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. இந்த செடி என் கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ரோஸ்மேரி செடி வாங்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கு, இல்லை சக்ஸஸ் ஆகிருக்கு, எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனாலும் அதையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த செடி நான் நடவு பண்ணுறதுக்கு என் கையில் வச்சா தான் வளரலன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட இருந்து நடவு பண்ணுறதுக்கு அவன் கையை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அவன் எதுவும் பண்ணல. இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு கூட. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வாங்குறப்ப. அப்புறம் என்ன சொல்கிறது, இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவு. ஓகே, ஹாப்பி கார்டனிங்க.